புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், எத்தனை காளைகள் பங்கேற்கின்றன? என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி நடைபெற இருக்கின்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் புனித விண்ணேற்பு அன்னை ஜல்லிக்கட்டு பேரவை ஒத்துழைப்போடு தமிழக அரசு சார்பில் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த போட்டியில் ஆன்லைன் டோக்கன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 600 வீரர்களுக்கும் 300 வீரர்களுக்கும் அதே போல 600 காளைகளுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. காலை 8 மணிக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் இந்த போட்டி என்பது துவங்க இருக்கின்றது. தற்பொழுது முதல் மாடாக இந்த கோவில் மாடு என்பது முருகன் கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த கோவில் மாடு என்பது தற்பொழுது அவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காளைகளும் அவிழ்க்கப்பட இருக்கின்றது. இந்த போட்டியை காண ஏராளமான பொதுமக்கள் இங்கு வருகை தந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. காளையர்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த வாடிவாசலில் இருபுறமும் தடுப்பு வேலிகள் என்பது 8 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்பட்டு முழுவதுமாக காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கண்காணித்து வருகின்றார்கள். துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரகுமான் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக இருசக்கர வாகனம் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல சிறப்பாக விளையாடும் வீரர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து இந்த போட்டியைக்கான ஏராளமான பொதுமக்கள் இன்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வீரர்களுக்கு காயம் ஏற்படும் பட்சத்தில் இங்கு இந்த மருத்துவ குழு என்பது தயாராக இருந்திருக்கின்றது. தொடர்ந்து அதே போல இந்த போட்டியை பொறுத்தவரையில் மொத்தம் 6 சுற்றுகள் என்பது நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் தலா 50 வீரர்கள் இந்த சுற்றில் பங்கேற்பார்கள். அதில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் இறுதியாக மொத்தம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு முதல் பரிசு 2ஆம் பரிசு என்பது வழங்கப்படும். இன்னும் இந்த போட்டி என்பது சற்று நேரத்தில் துவங்கி இருக்கின்றது. காளையர்களை எதிர்கொள்ள காளைகளும் காளைகளை எதிர்கொள்ள காளையர்களும் இந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் தயாராக இருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.